ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிசிக்கல் கம்ப்யூட்டிங்கில் லெசன் 4 பார்க்க போகிறோம். போர்டு ஈவெண்ட்ஸ் டாபிக் வந்து போர்டு ஈவெண்ட்ஸ். லாஸ்ட்டு தேர்ட் லெசனில் வந்து நம்ம சர்க்கியூட் போர்டு இல்லாமலே கோடு வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஆனால் இந்த லெசன் வந்து ஃபுல்லாக சர்க்கியூட் போர்டு வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The onboard event blocks allows you to start taking input from the circuit playground. இந்த சர்க்கியூட்ல இருந்து தான் நம்ம இன்புட் எடுத்துக்க போறோம். இங்க வந்து ப்ரெடிக்ட் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ப்ரெடிக்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரெடிக்ட்னா என்னன்னா ஒரு கெஸ் பண்றது. இங்க கொடுத்துருக்கிற கோட் வந்து என்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆன்சரை இங்க டைப் பண்ணணும். டைப் பண்ண பிறகுதான் இந்த ரன் வந்து எனேபிள் ஆகும். இங்க பாருங்க, இப்ப ரன் வந்து ஒர்க் ஆகல. ஆன்போர்ட் ஈவெண்ட்ல பட்டன் எல் டவுன், எல்இடி ஆன் கொடுத்துருக்காங்க. இப்ப சர்க்கியூட்ல ரெண்டு பட்டன் இருக்கு, லெஃப்ட் பட்டன் அண்ட் ரைட் பட்டன். பட்டன் எல் வந்து லெஃப்ட் பட்டன். அதை நம்ம டவுன் என்னன்னா ப்ரெஸ் பண்ணும்போது எல்இடி ஆன் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. நான் என்னோட ஆன்சரை வந்து டைப் பண்றேன். எல்இடி வில் ஆன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப நம்ம ரன் பண்ணலாம். சர்க்கியூட் வந்து நல்லா பிளக் பண்ணிக்கலாம். ஓகே, சர்க்கியூட் பிளக் பண்ணிட்டு அதோட நேம் அங்க கிளிக் பண்ணிட்டு நம்ம கனெக்ட்னு கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இப்ப நம்ம ரன் பண்ணலாம். இங்க பாருங்க, இதுதான் நம்மளுடைய சர்க்கியூட். இது லெஃப்ட் பட்டன், இது ரைட் பட்டன். இப்ப லெஃப்ட் பட்டனை தான் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது எல்இடி ஆன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன், நம்மளுடைய எல்இடி ஆன் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். இப்ப செகண்ட் லெவல் பார்க்கலாம். யூசிங் போர்டு ஈவெண்ட்ஸ். Right now the LED turns on when the left button is pressed down. இப்ப left button press பண்ணும்போது LED வந்து ஆன் ஆயிடுச்சு. Add codes, so it turns off when the right button is pressed down. Right button press பண்ணும்போது LED நம்மளுக்கு ஆஃப் ஆகும். எப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. When the right button is pressed, turn the red LED off. இந்த ரெட் கலர்ல எரிஞ்சது இல்லைங்களா, அது வந்து நம்மளுக்கு ரைட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஆன்போர்ட் ஈவெண்ட் எடுத்துன்னு வரோம். ரைட் பட்டன் சொல்றதுனால ரைட் பட்டன் கொடுத்துக்கலாம். எல்இடி ஆஃப் ஆகணும், கொடுத்தாச்சு. இப்ப நம்ம ரன் பண்ணலாம். இங்க பாருங்க, இது லெஃப்ட் பட்டன், இது ரைட் பட்டன். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்றேன், எல்இடி ஆன் ஆயிடுச்சு. சேம் ரைட் பட்டனை ப்ரெஸ் பண்றேன், எல்இடி ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் இந்த லெவல். நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, தேர்ட் லெவல்ல பாருங்க, அப் ஈவெண்ட்ஸ். இப்ப நம்ம வந்து லெஃப்ட் ரைட் பட்டன் டவுன் டவுன் பார்த்தோம் இல்லையா, அது இல்லாம அப் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும். இங்க பாருங்க, இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, அப் டவுன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. இப்ப இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த ரைட் பட்டன், யூ கேன் மேக் த எல்இடி டர்ன்ஸ் ஆஃப் when the left button comes back up. நம்ம அப் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் பட்டன் அப் கொடுக்கும்போது, when the button is up, turn the LED off. Use the onboard event block to create an up event. ஓகே, onboard event எடுத்துன்னு வந்துடலாம். சேம் லெஃப்ட் பட்டனே தான், இங்க மேல டவுன் கொடுத்துட்டாங்க, இப்ப அப் கொடுக்க போறோம். எல்இடி இங்க ஆஃப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ரன் பண்ணலாம். இங்க பாருங்க, லெஃப்ட் பட்டனே தான். இப்ப நான் டவுன் பண்றேன், ஆன் ஆயிடுச்சு. இதை ரிலீஸ் பண்ணும்போது தான் அப் அப்படின்னு பேரு. அப்ப ஆஃப் ஆயிடுச்சு. டவுன் பண்ணும்போது ஆன் ஆகுது, அப் பண்ணும்போது நின்றுடுது, எல்இடி ஆஃப் ஆயிடுது. இதுதான் இந்த லெவல். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். Fourth level, using the toggle switch. The toggle switch flips between two positions, open and close. இப்ப லெஃப்ட் பட்டன் ரைட் பட்டனுக்கு ரெண்டு பொசிஷன் என்ன இருந்ததுன்னா அப் டவுன் இருந்தது. ஆனா டாகல் ஸ்விட்சுக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்னு இருக்கு. திஸ் ப்ரோக்ராம் யூசஸ் இட் டு மேக் எ லைட் ஸ்விட்ச். லைட் ஸ்விட்ச்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்றோம், அந்த மாதிரி
யூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. Right now it can only turn the light on. When the switch is flipped to close, the LED will turn off. Add code to turn the LED off. இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, ஆன்போர்ட் ஈவென்ட்ல டாகல் ஸ்விட்ச் ஓபன் பண்ணும்போது LED ஆன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் இங்க டாகல் ஸ்விட்ச் க்ளோஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகணும்னா LED ஆஃப் ஆயிடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ரன் கொடுக்குறேன். இங்க பாருங்க, இதுதான் டாகல் ஸ்விட்ச். இங்க ரெண்டு பட்டன் இருக்குங்களா, லெஃப்ட் பட்டன் ரைட் பட்டன் இருக்கு. இதுக்கு நடுவுல இங்க குட்டியா இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க, இதை நான் க்ளோஸ் பண்ணும்போது ஆஃப் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணும்போது ஆன் ஆயிடுச்சு. டாகல் ஓபன் பண்ணும்போது ஆன் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணும்போது ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் இந்த லெவல்ல சொல்லியிருக்காங்க. ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். Okay, secret messages. This app has secret message written in white text on the screen. இங்க white text இருக்கு. இதுல ஒரு secret message இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. We can use the toggle switch to interact with the screen and change the background to reveal the secret message. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when the switch is flipped to closed, change the background color to black. Create a new board event to detect when the toggle switch is closed. Use set property black to change the background color to black. Okay. இப்போ நம்ம ஆன்போர்ட் ஈவெண்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டாகல் ஸ்விட்ச் வந்து க்ளோஸா இருக்கும்போது நமக்கு செட் ப்ராப்பர்ட்டி பிளாக் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கலர், எதோடைய பேக்ரவுண்ட் கலர்னா இந்த ஸ்கிரீன் ஒன்னோடைய பேக்ரவுண்ட் கலர். ஐடி வந்து நம்ம கரெக்டா கொடுக்கணும், இல்லைன்னா அவுட்புட் சரியா வராது. ஸ்கிரீன் ஒன்னோடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம பிளாக்கா கொடுத்துக்கலாம். பிளாக்னு வச்சுக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து when the switch is flipped to open, change the background color to white. இப்போ க்ளோஸ்ல இருக்கும்போது பிளாக்கா வரணும். இப்போ ஓப்பன்ல இருக்கும்போது டாகல் ஸ்விட்ச் வந்து ஓப்பன்ல இருக்கும்போது செட் ப்ராப்பர்ட்டில ஸ்கிரீன் ஒன்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட். ஓகே, இப்போ ஆன்சர் வருதானே நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சீக்ரெட் மெசேஜ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, டாகல் ஸ்விட்ச் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த பாஸ்வேர்ட் இஸ் சுஷின்னு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஓப்பன் பண்றேன், ஒயிட் ஆயிடுச்சு பேக்ரவுண்ட். க்ளோஸ் பண்றேன், பேக்ரவுண்ட் பிளாக் ஆயிடுச்சு, நம்மளுக்கு அந்த பாஸ்வேர்ட் கிடைச்சிடுச்சு. இதுதான் இந்த லெவல். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் போயிடலாம். இவங்க வந்து பிராக்டிஸ் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, டீபக்கிங்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், எரர் செக்கிங். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, போர்டு ஈவெண்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட் வந்து வேற வேற இருக்கு. நம்ம இதை கரெக்டா கொடுக்கணும். இதுல என்னென்ன எரர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணணும். The app below is meant to update based on how the user interacts with the board. However, the wrong events are displaying. Wrong events தான் display ஆகுது. Can you fix the errors so the correct text appears with the correct event? Okay. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆன்போர்ட் ஈவெண்ட்ல பட்டன் L டவுன் பண்ணும்போது செட் டெக்ஸ்ட் வந்து this labelல the toggle switch is open இருக்கு. இது தப்பு தானே? அப்ப நம்ம என்ன கொடுக்கணும், பட்டன் L அப்படின்னும் போது the left button is down அப்படின்னு தானே கொடுக்கணும். அப்ப இந்த டெக்ஸ்ட்டை நம்ம மாத்திக்கலாம்.
கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் பட்டன் அப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ரைட் பட்டன் இஸ் டவுன் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் தப்பு. இது கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர் ரைட் பட்டன் டவுன்ல இருக்கு. இந்த ரைட் பட்டன் இஸ் அப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் மாத்திக்கலாம், டவுன். அடுத்து ரைட் பட்டன் இஸ் அப்னு இருக்கு, இங்க லெஃப்ட்னு கொடுத்துருக்காங்க. ரைட்னு மாத்திக்கலாம். டாகல் ஸ்விட்ச் வந்து ஓப்பன்ல இருக்கு, இங்க என்ன பண்ணாருங்க, the toggle switch is open கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் the toggle switch is close. இது கரெக்டாவே இருக்கு. இப்போ நம்ம ரன் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் லெஃப்ட் பட்டன், the left button is down கரெக்டா வருது. விடும்போது தான் அப்னு சொல்லியிருக்கேன். the left button is up. நெக்ஸ்ட் வந்து ரைட் பட்டன், the right button is down, the right button is up. அடுத்து toggle switch, the toggle switch is close, the toggle switch is open. இப்போ கரெக்டா வருது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் லெவல் பார்க்கலாம். emoji reactions. ஓகே, இங்க பாருங்க, ஒரு emoji கொடுத்துட்டாங்க. மேக் an app that starts with a neutral emoji on the screen. இங்க இருக்கிற emoji வந்து நியூட்ரலா இருக்கு. when the user presses down the left button it changes to a happy face. left button நம்ம press பண்ணும்போது happy face தான் அது சேஞ்ச் ஆகணும். when the user presses the down the right button it changes to a sad face. right button press பண்ணும்போது sad face ஆ மாறணும். when the user lets up either button it changes back to a neutral face. ரெண்டு பட்டனுமே அப் பண்ணும்போது அது நியூட்ரல் ஃபேஸ்க்கு வந்துடணும். இப்போ நம்ம கோட் வைக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்போர்ட் ஈவென்ட் வச்சாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ரைட் பட்டனை லெஃப்ட் பட்டனை டவுன் பண்ணும்போது ஹாப்பி ஃபேஸ் வரணும். இதோட நேம் வந்து ஃபேஸ் இமேஜ், ஐடி வந்து ஃபேஸ் இமேஜ் கொடுத்துக்கலாம். ஃபேஸ் இமேஜ்ல இமேஜ் கொடுத்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஹாப்பி இமேஜ் வரணும். இங்க இமோஜில இருக்கு, ஹாப்பி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரைட் பட்டன் டவுன் பண்ணும்போது சேம் அதே தான். இங்க என்ன கொடுத்துருக்கோம்னா ரைட் பட்டன் கொடுத்தாச்சு. டவுன் பண்ணும்போது செட் ப்ராப்பர்ட்டியில ஃபேஸ் இமேஜோட இமேஜ் நமக்கு சேடா வரணும் இல்லையா? சேட் இமேஜ் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெண்டு பட்டனையுமே ரிலீஸ் பண்ணும்போது நியூட்ரல் ஃபேஸ் வரணும்னு சொன்னாங்க இல்லையா? அதனால ஓகே, லெஃப்ட் பட்டனை அப்பு, ரைட் பட்டனை அப்பு, ரெண்டும் அப் பண்ணும்போது ஃபேஸ் இமேஜ் நியூட்ரல் ஃபேஸ் தான் நம்மளுக்கு வரணும். அதையும் காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம்.
நியூட்ரல் ஃபேஸ். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணலாங்களா? ரன் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பட்டனை டவுன் பண்ணும்போது ஹாப்பி ஃபேஸ் வரணும். வந்துச்சுங்களா? லெஃப்ட் பட்டனை நான் ப்ரெஸ் பண்றேன், டவுன் பண்றேன், ஹாப்பி ஃபேஸ் வந்துச்சு. ரிலீஸ் பண்ணும்போது நியூட்ரல் ஃபேஸ் வந்துச்சு. ரைட் பட்டனை டவுன் பண்றேன், சேட் ஃபேஸ் வந்துச்சு. ரிலீஸ் பண்ணும்போது நியூட்ரல் ஃபேஸ் வந்துச்சு. இதுதான் இந்த லெவல். ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்இடி பிளிங்கர். Create an app that stimulates a blinker like a car or bicycle. When the user slides the toggle switch, the LED should start blinking. When the user slides the toggle switch closed, the LED should stop. Toggle switch open ஆகும்போது blink ஆகணும். Toggle switch close ஆகும்போது LED வந்து stop ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்திருக்காங்க பாருங்க. When the toggle switch is open, make the LED blink every 500 milliseconds. When the toggle switch is closed, பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? ஆன்போர்ட் ஈவென்ட் எடுத்துன்னு போய் வச்சாச்சு. இதுல நம்ம எதை வச்சு பண்ண போறோம்னா டாகல் ஸ்விட்ச் தான். டாகல் ஸ்விட்ச் வந்து ஓப்பன்ல இருக்கணும். ஓப்பன் பண்ணும்போது இங்க பிளிங்க்னு இருக்கா? எல்இடி பிளிங்க் இன்டர்வல் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 500 மில்லி செகண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாகல் ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட். க்ளோஸ் ஆகும்போது stop the LED from blinking. LED blink வந்து 0 கொடுத்து பார்க்கலாம், blink ஆகிறது ஸ்டாப் ஆகுதான்னு. ரன். இங்க பாருங்க, நான் டாகல் ஸ்விட்ச் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க blink ஆகுதா? டாகல் ஸ்விட்ச் ஓபன் பண்ணும்போது blink ஆகுது. 0 இன்டர்வல்ல அதுவும் blink ஆகுது. ஸோ அப்ப நம்ம அங்க என்ன பண்ணணும்னா LED ஆஃப் கொடுத்துக்கலாம். இப்ப பார்ப்போம். blink ஆகக்கூடாது இல்லையா? ஓகே, இப்போ டாகல் ஸ்விட்ச் ஓபன் பண்றேன். டாகல் ஸ்விட்ச் ஓபன் பண்ணியாச்சு, blink ஆகுது. டாகல் ஸ்விட்ச் க்ளோஸ் பண்றேன், ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் இந்த லெவல். தேங்க்யூ.